சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு வராரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியன் திரை உலகில் இருக்க மிக பெரும் நட்சத்திரங்கள் எல்லாருமே இதில் நடிச்சிட்டு வராங்க. ஆனாலும் நெல்சன் இன்னுமே அஃபிஷியலான கேஸ்ட் அண்ட் க்ரூவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. தொடர்ந்து எல்லாத்தையுமே சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. நமக்கு கிடைச்ச தகவலின்படி இந்த படத்தில் ஷாருக் கான், மிதுன் சக்கரவர்த்தி, விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா, சுனில், தமன்னா, யோகி பாபு போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. முதல் பாகத்தில் கேமியோ அப்பீரியன்ஸில் வந்த சிவராஜ்குமார், மோகன்லால் போன்ற முக்கியமான நடிகர்களும் இந்த படத்தில் நடிச்சிட்டு தான் வராங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ கொச்சி பகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. தொடர்ந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என ரஜினியே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே கலெக்ஷனை பண்ணது. தொடர்ந்து சன் பிக்சர்ஸும் ரஜினிகாந்த், நெல்சன், அனிருத் போன்ற மிக பெரும் நடிகர்களுக்கு கார் பரிசை வழங்கியிருந்தார். காசோலைகளையும் வழங்கியிருந்தார். அந்தளவுக்கு மிக பெரும் லாபத்தை கொடுத்து ரஜினிகாந்த் மற்றும் நெல்சன் இருவரையும் வெற்றி பாதைக்கு திருப்பியது. அதைத் தொடர்ந்து இப்போ எடுக்கப்பட்டு வரும் ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடிக்கும் என நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்காங்க ரசிகர்கள். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கூலி படம் 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 500 கோடியோட அந்த படம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, ஜனநாயகன் படமாச்சு 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்குமான்னு பார்த்தா கடைசியில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையானே தெரியலை. தொடர்ந்து ஜெயிலர் 2 படம் தான் தமிழ் சினிமாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. இதனால் இந்த படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் எனவும், இந்த ட்ரெய்லர்லேயே படத்துக்கான மோட்டிவ் என்ன அப்படின்றது இந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்போம். அதனால் படம் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சனே சொல்லியிருக்காரு. மேலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் தேவையில்லைன்றதுனால தான் எதையுமே இப்போ வரைக்கும் சொல்லாமல் சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. பொங்கலுக்குமே பார்த்திங்கன்னா இன்னுமே எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் விடலை. காரணம், இன்னும் 6 மாதத்துக்கு மேலே படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால இப்போவே இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஏற்ற வேண்டாம் அப்படின்னு நெல்சன் முடிவு பண்ணதுனால தான் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே விடலை. எந்த ஜெயிலருடைய செகண்ட் சிங்கிளாக இருக்கட்டும், ஃபஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், எதுவுமே விடலை. பொறுத்திருந்து பார்ப்போம் நெல்சன் என்ன தான் பண்ண போகிறாரு. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி தான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.